வணக்கம் உறவுகளே, பாருங்கள் முருங்கைக்கீரை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. இப்போ தான் நான் அங்கே தோட்டத்துக்கு போயிருந்தேன். முருங்கைக்கீரை இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு ஒரே யோசனையாக இருந்துச்சு. செல்லை எடுத்துகிட்டு போகல நான், அதனால சரி முருங்கைக்கீரையை ஒடிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள் முருங்கைக்கீரை தான் இன்றைக்கி நான் தேங்காய் போடாமல் பொரியல் பண்ண போகிறேன். முருங்கைக்கீரை தொவட்டல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரை யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முருங்கைக்கீரையில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குது. முருங்கைக்கீரை சுகருக்கெல்லாம் ரொம்பவே நல்லதுங்கிறாங்க. நம்ம முருங்கைக்கீரை சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது. நிறைய இதில் சத்துக்கள் இருக்குது. அதனால் நான் அடிக்கடி முருங்கைக்கீரை வீடியோ போட்டிருக்கேன் நிறையா. இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல. சரி இதுலேயும் ஒரு வீடியோ நம்ம போடுவோம் அப்படின்னு பறிச்சிட்டு வந்தேன். இப்போ வீடியோ போட்டு வர்றேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு உங்களுடைய சப்போர்ட்டை சொல்லுங்கள். முருங்கைக்கீரை எவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.